கம்ப்ரஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ஜினில். என்ன ப்ராப்ளம் தெரியல. நேத்தாங்க வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணேன். இந்த வாட்டர் வாஷில் தான். பழைய Yamaha பாருங்களேன். காலையில் 10 மணி ஆகுதுங்க. ஓல்டு சைலன்சர் மாற்றிட்டு நம்ம வந்து டீசல் வந்து இன்னைக்கு ஃபுல் பண்ண போகிறோம். இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இது என்ன சொல்கிறது, கவர்னரையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புகை சுத்தமாகவே வரல. என்னதான் ரேஸ் பண்ணி பார்த்தாலும் நம்ம தான் அது கண்ட்ரோலில் நிற்கிதில்ல. ஜீரோ ஆச்சு. இது 60 வருதுங்க சிட்டிக்குள்ள. ஆமாம். பெருசாக ஒன்றும் வரல, கம்மியாக தான் வருது. எல்லாம் 80 அப்படி இப்படின்றாங்க. எனக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவோமா, ஒரு 70 அந்த ரேஞ்சில். 40லேயே போனீங்கன்னா நல்ல மைலேஜ் வரும்னு சொன்னாங்க. நம்ம சிட்டிக்குள்ளே எப்படி போகலாம், பின்னாடி வந்து இடிச்சிடுறாங்க. ஆமாம். டீசல் புல்லட்டை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. இந்த பெட்ரோல் போடுறாரு, பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறாருல, அவரோட மாமா வந்து கேரளாவில் போய் வாங்கிட்டு வந்து இந்த புல்லட் வச்சுருந்தாராம். அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அதே மாதிரி தான் வந்து இந்த புல்லட்டை வந்து வாங்கி ரொம்ப நாள் வச்சுருந்தாரா. அதுக்கப்புறம் விற்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். நானும் அப்படி தானே, கம்பெனி டீசல் ஏன் விற்றேன்னு வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து மனசில் அப்படி குத்திக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து கவர்னர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கனால சரியாக அட்ஜஸ்ட் பண்ணலையா என்னன்னு தெரில. முன்னாடி பிக்கப் இல்லை. ஆனால் சிங்கிளாக போகிறதுக்கு இது மோர் தென் என்னாஃப். இருந்தாலும் சொல்கிறேன், முன்னாடி பிக்கப் வந்து இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் கவர்னரை. இன்னும் 90 வருமா? 90 சத்தியமாக எனக்கு தெரியல எப்படி தான் 90 மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெட்ரோல் போட்டார்ல அவர். 90 எங்கெங்க, எனக்கெல்லாம் வந்ததே கிடையாதுங்க. சிரிப்பு தான் வந்துச்சு. ஐயோ ரோட பாருங்களேன், மோசமாக இருக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10,390 ஓடி இருக்கு. நம்ம திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போது 10,390னா இன்னொரு 400 கிலோமீட்டர் ஓட்டுவோம். 10,800ல் எவ்வளோ ஆயிருக்குன்னு.
இந்த கவர்னர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்தே இவர் வந்து இந்த 40க்கு மேலே போகிறதுக்கே வந்து திணறாரு. ஆனால் நல்ல மைலேஜ் தரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஓட்டினா. சுத்தமாக புகையே இல்லைங்க. பின்னாடி நான் ரேஸ் பண்ணாலே புகை வரும். பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. இந்த வண்டியை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரேஸ் பண்ணி. வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வண்டி அவ்வளோவா யாரும் நோட்டீஸ் பண்ணதில்லை. ஆனால் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஷைனிங் ஆகிடுச்சா இப்போ எல்லாருமே வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுறாங்க வண்டியை. எப்படி தெரியுமா இருக்கு, யாரும் பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு கவர்னர் அட்ஜஸ்ட் பண்ணதுலேருந்து. நான் ஸ்லோ ஸ்பீடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஸ்லோ ஸ்பீடு அட்ஜஸ்டே ஆக மாட்டேங்குது. சரி, அப்புறம் புல்லட் குரூப்பில் இருக்க வாத்தியார் அண்ணன் என்ன சொன்னார்னா, அது வந்து உள்ளே ஏதோ ஸ்ப்ரிங் மாதிரி ஏதோ செட்டிங் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். வெளியே அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா உள்ள என்ஜின்குள்ளே தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போது டைமும் பட்ஜெட்டும் இல்லை. ப்ளஸ் அது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. பிரேக் வேறு ஏதோ கீழே அமுக்குனா ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஸ்ப்ரிங்கு எங்கே அவுந்துருச்சா உள்ள. இந்த இடத்துலையும் ஒரு வைப்ரேஷன் வருது. இந்த ஃபோன் ஹோல்டர் இருக்குங்களே, ஒரு வைப்ரேஷன் வருது. பின்னாடி ஏதாவது பேப்பர் இல்லைனா ரப்பர் ஏதாவது கொடுக்கணும். எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு பார்ப்போம். 50ல் போகிறோம். இந்த மாதிரி குறுக்க வந்தால் எப்படி போகிறது? இது ஒரு மேடு, அதனால் ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது.
60 வரைக்கும் போதுங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஏறுது. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, நம்ம வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு மக்களே. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு அழகான வீடியோவில். அது வரைக்கும் டாட்டா பப்பாய்.